இன்னியோட அவுட்ஃபிட் வந்து ஒரு பிங்க் கலர்ல ஒரு கிராப் டாப் மாரி தான் இதுவுமே. இதில என்னன்னா லேஸ் ஒர்க் வச்சிருக்கோம் சைட்ல. இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி நான் வந்து மெரினா பீச் போனப்போ போட்டிருப்பேன். அதோட வீடியோல இருக்கும். அது நெறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த டாப் பத்தி பேச சொல்லி. இதுவுமே கைண்ட் ஆஃப் கிராப் டாப் மாரி தான் இருக்கும். நம்ம பேர் பண்றதுல தான் இருக்கு. நான் இதுக்கு வந்து பேகி ஜீனும் போடுவேன், ஸ்ட்ரெயிட் கட் ஜீனும் போடுவேன். அந்த வீடியோல வந்து நான் வந்து பேகி ஜீன் போட்டிருப்பேன். பட் இதில வந்து ஸ்ட்ரெயிட் கட் ஜீன் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அந்த லேஸ் ஒர்க்கு. ஸோ இந்த டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலா நான் ப்ரவுன் கலர் போட்டேன். எனக்கு பிங்க் கலர் ரிசீவ் ஆச்சு. பட் எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஆக்சுவலா நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸே வரல. வேற கலர்ல தான் வந்தது. பட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. லைக் என்னோட ஸ்கின் டோனுக்கும் எல்லாத்துக்கும் இந்த கலர் செட் ஆச்சு. மேபி ப்ரவுன் வந்திருந்தா கூட அவ்ளோ நல்லா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பிங்க் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. அதனால நான் வாங்குன ப்ராடக்ட்டோட லிங்க் தரல. வேற ஏதாவது சைட்ல கரெக்ட்டா குடுக்குறவங்களா இருந்தா நான் குடுக்குறேன். மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் வேற செல்லர் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கலர் எப்படி வரும்னு தெரியாது. எனக்கு இப்படி அமைஞ்சிச்சு எல்லாருக்கும் இப்படி சென்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் கட் ஜீனு. பேகி ஜீன் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நானு. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் கட் ஜீன். இதுவுமே ஆல்ரெடி நான் வந்து நெறைய ஷார்ட் குர்த்தி கூட வந்து பேர் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ ஓவரால் அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ நெறைய பேர் கேட்குறீங்க, ஏன் வந்து ஸ்டட்டு மாத்த மாட்றீங்க? செயின்லாம் மாத்த மாட்றீங்க? ஸோ Zudio எடுத்த ஸ்லிப்பர் தான். ஏன் மாத்த மாட்றேன் அப்டின்னா, இதுவே கொஞ்சம் டீசென்ட்டான எலகன்ட் லுக் குடுக்கும். ஸோ இதுவுமே வந்து நான் பிராண்டட் ஷாப்லேருந்து தான் அந்த இயரிங் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபேட் ஆகாது சீக்கிரமா. செயினுமே அதே மாரி தான் பிராண்டட் ஷாப்லேருந்து வாங்கினதுனால சீக்கிரமா ஃபேட் ஆகாது. ஸோ அத நான் அப்படியே போட்டிருக்கேன். அடிக்கடி மாத்துறத விட இது ஆக்சுவலா கோல்ட் ஃபினிஷ் டச்ல குடுக்கறதுனால ரொம்ப டீசென்ட்டாவும், எலகன்ட்டாவும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் இதிலேயே பேர் பண்ணி எனக்கு இது கொஞ்சம் இன்னும் எலகன்ட்டா காட்டுற மாரி ஒரு ஃபீல். அதனால நான் மோஸ்ட்லி மாத்த மாட்டேன். ஸோ இது சும்மா வெளிய கேப்சர் பண்ணியிருந்தேன். இது ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் வெளிய வந்து தண்ணி ஊத்தியிருந்தாங்க செடிக்கு அதோட இது. டாட்டா பாய்.